வணக்கம். இது என்னோட சமையல் புத்தகம். இன்றைக்கி நான் என்னோட ஸ்டைலில் ஒரு பன்னீர் கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப இலகுவான முறையில் இந்த பன்னீர் கிரேவி செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். முதல்ல அந்த பன்னீருக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கசூரி மேத்தி போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். அரை மணி நேரம் வச்சா கூட பரவாயில்ல. அதே நேரம் இப்போ இன்னொரு பவுலில் தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கிறேன். இந்த தயிர் கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக அதை வச்சிடலாம் தனியாக. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த பன்னீர் துண்டுகள் எல்லாத்தையுமே ஜஸ்ட் சும்மா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா குக்கானால் போதும், நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதே பேனில் அதே எண்ணெயில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, கடுகு போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற தயிர் கலவையை ஊற்றி நல்ல தயிர் கலவை சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை கப் தண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பன்னீர் துண்டுகளை சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு மல்லித்தலை தூவி இறக்குனா அருமையான பன்னீர் மசாலா ரெடி. இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, பூரி, ரொட்டி, தோசை, இட்லி, சோறு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். எப்படி செஞ்சாலுமே பழச்சி போகாத ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.